वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। हरे கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. நம்ம தொடர்ந்து பகவத்கீதா நேற்று தினத்துல இருந்து துவங்கினோம். அதுல நேற்று தினம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத பார்ப்போம். நேற்று தினம் நம்ம குறிப்பா அந்த பகவத்கீதையோட முன்னுரை என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அதுலயும் அந்த முன்னுரையில என்னென்ன விஷயங்கள் பார்த்தோம். நம்ம பகவத்கீதையோடைய அந்த சாராம்சத்துல முக்கியமான விஷயங்கள் அந்த ஒரு அத்தியாயத்துல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். மொத்தம் 18 அத்தியாயங்கள். அந்த 18 அத்தியாயங்கள்ல இருக்கிற 700 ஸ்லோகங்கள் அது எவ்வாறு பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம். கர்ம யோகம், ஞான யோகம், தியான யோகம், பக்தி யோகம் அப்படிங்கிற மாதிரி எவ்வாறு பகவான் படிப்படியாக ஒரு ஜீவாத்மாவை ஒரு நல்ல நிலைக்கு முன்னேறி கொண்டு சென்று அவருக்கு அந்த உன்னதமான தாற்பயம் அந்த ஞானத்தை தருகின்றார் அப்படிங்கிற அந்த விஷயத்தை பார்த்தோம். அதுக்கப்புறம் நேற்றைய முதல் நாள் நேற்றைய தினம் நம்ம ஏன், எதற்கு, எங்கே, எப்போது, எதனால் அப்படிங்கிற பல கேள்விகளுக்கு பதிலாக இந்த பகவத்கீதை கிருஷ்ணர் அர்ஜுனன் வாயிலாக தந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் மகாபாரத அந்த போர்ல. ஆனா அதுக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடியே, பல யுகங்களுக்கு முன்னாடியே சூரிய பகவான் விபஸ்வானுக்கு கொடுத்ததுங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி 5 பிரின்சிபல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ட்ரூத், 5 முக்கியமான விஷயங்கள், அந்த ஈஸ்வரம், ஜீவாத்மா, பிரகிருதி, கால, கர்மா, அதுவும் பார்த்தோம். சனாதன தர்மம்னா என்னன்னு பார்த்தோம். அதே மாதிரி பகவத்கீதையை எவ்வாறு நாம் புரிந்து கொள்வது அப்படிங்கிறத பார்த்தோம். பகவான் நம்மளுடைய நிலை என்ன, நம்மளுடைய அந்த நிரந்தரமான நிலை என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். பகவானுடைய அந்த உன்னதமான நிலை என்ன, நமக்கும் பகவானுக்கும் உள்ள அந்த தொடர்பு என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது அந்த பகவான் யார், அவருடைய அந்த பராக்கிரமம், அந்த ஆற்றல், அந்த சக்தி, அதை எவ்வாறு புரிந்து கொள்வது, அந்த பகவானை பற்றிய அறிவியல், நம்மை பற்றிய அறிவியல், பகவானை பற்றிய ஒரு ஞானம், பகவானுக்கும் நமக்கும் உள்ள ஒரு ஞானம் அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி இந்த முக்குணங்களுடைய தாத்பரியங்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த உணர்வு அப்படி நம்ம சொல்றோம் இல்லையா, உணர்வு அந்த உணர்வுனா என்ன, அது ஆன்மீகமயமானதா அப்படிங்கறத மாதிரி பார்த்தோம். அதே மாதிரி இறுதியாக என்ன அந்த பகவத்கீதையுடைய நோக்கம் என்ன, அது வழிமுறை என்ன அப்படிங்கறத பார்த்தோம். சோ இன்றைய தினம் முதல் அத்தியாயம் என்ன அப்படிங்கறத பார்ப்போம். நேற்று ஆக்சுவலா முதல் சாப்டர் ஆரம்பிக்க வேண்டியது. பட் இந்த முகவரை, அதாவது இந்த அறிமுக பகுதியே நமக்கு நிறைய தெளிவாக தெரிந்தால்தான் உள்ளே நமக்கு நுழைய முடியும் அப்படிங்கிறதுனால. சோ முதல் அத்தியாயத்துல பார்த்தோம் அப்படின்னா சாப்டருடைய தலைப்பே அப்சர்விங் த ஆர்மிஸ் இன் தி பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் குருக்ஷேத்ரா. குருக்ஷேத்திர போரில் அந்த யுத்தம் செய்வதற்காக அங்கே அணிவகுக்கப்பட்டுள்ள அந்த போர் படையை பார்வையிடுதல் அப்படிங்கிற மாதிரி. சோ அதுதான் தலைப்பு. ஆனா அதுல குறிப்பா நம்மளுடைய புரிந்து உணர்வுக்காக அர்ஜுன விஷாத யோகம் அப்படின்னு சொல்லப்படுது. அர்ஜுன விஷாத யோகம்னா அர்ஜுனனுடைய அந்த மன நிலை, அந்த மன கஷ்டம் அப்படி வேணா சொல்லலாம், இல்ல அவருடைய அந்த துக்கம் எப்படி வேணா சொல்லலாம். பட் நம்ம இந்த சாப்டர்ல ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா அந்த அர்ஜுனனுடைய உன்னதமான அன்ற கருணை, அந்த கம்பேஷனட் நேச்சர், அந்த குணநலன் என்ன அப்படிங்கிறதா இந்த முதல் அத்தியாயத்துல தெரிஞ்சுக்கிறது. அது தவிர கூற மற்ற சின்ன விஷயங்கள்லாம் இருக்கு, அது என்னங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ எடுத்த உடனே நீங்க எல்லாருமே இந்த ஸ்லோகம் மனப்பாடம் செய்வது ரொம்ப ரொம்ப உச்சிதமானது. பகவத்கீதையோட முதல் ஸ்லோகம். திருதராஷ்டிர உவாச்ச தர்ம க்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாயுயுத்சவஹம் மாமகா பாண்டவாஸ்சைவ கிம் அகூர்வத சஞ்சயம். தர்ம க்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாயுயுத்சவஹம் மாமகா பாண்டவாஸ்சைவ கிம் அகூர்வத சஞ்சயம். இந்த முதல் ஸ்லோகம் நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த முழு பகவத்கீதையில இந்த ஸ்லோகம் எதுக்கு உள்ளே சேர்க்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது. ஏன் அப்படின்னா பகவத்கீதை அப்படின்னா கிருஷ்ணருக்கும் அர்ஜுனுக்கும் நடக்கின்ற அந்த சம்வாதம், அந்த பேச்சு, அந்த உரையாடல். இதுல எங்க திருதராஷ்டிரன் வந்தார் அப்படின்னு தோணும். சரி, திருதராஷ்டிரன் எதுக்கு வந்தார் அப்படின்னா, அந்த மகாபாரத யுத்தம் முழுக்க வியாசதேவருடைய கருணையினால சஞ்சயின் வாயிலாக திருதராஷ்டிரன் தன்னுடைய அரண்மனையில உட்கார்ந்துட்டு அந்த மகாபாரத போர் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கு. அதுதான் இது. சோ எல்லாவற்றுக்கும் ஒரு துவக்கம் வேண்டும். அந்த துவக்கத்துல எந்த சுவாரஸ்யமான நிலையிலிருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா,
இந்த ஜீவாத்மாக்கள்லாம் அவ்வளவு பந்தப்பட்டு மாட்டின்னு இருக்கு. நம்ம எல்லாம் ஒரு நிலையில பார்த்தா வந்து குருடர்களாக மாட்டின்னு இருக்கோம் ஏதாவது ஒரு இடத்துல. என்ன பாசம், இப்ப துரியோதனுடைய அந்த மகன் அப்படிங்கிற அந்த நிலையை வந்து இந்த திருதராஷன் வந்து அவ்வளவு பாசமா, எவ்வளவு பாசம்னா மகாபாரதத்துல ஒரு அற்புதமான கதை வரும். எவ்வளவுதான் வந்து விதுரன், எவ்வளவுதான் பீஷ்மர், எவ்வளவுதான் சொல்லி சொல்லி பார்த்தாலும் திருதராஷனுக்கு அந்த மனம் வந்து மாறவில்லை. எப்ப என்னுடைய மகன் வந்து இளவரசனாக இருந்து அவன் பட்டாபிஷேகம் பெற்று அவன் ராஜாவாக ஆகுவான் அப்படிங்கிற மாதிரியே தான். ஆனா வெளிப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பாண்டு புத்திரர்கள் ரொம்ப நல்லவர்கள், என்னுடைய மகன்கள் மாதிரி எல்லாம் பேசினாலும் மனசுக்குள்ள அந்த தீராத ஒரு ஏக்கம், ஒரு ஆசை இருந்துட்டே இருந்தது. பாசம் கண்ணை மறைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். அதுல எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னா, போர் ஆரம்பிக்க போது எல்லாம் ஆரம்பிச்சு எல்லாம் நடக்க எல்லாம் ரெடியா இருக்கு. மனசுல அவ்வளவு வயசானவர், அதாவது பெரியப்பா அப்படிங்கிற முறையில கூட இல்லாம நிறைய விஷயங்கள் வந்து ஒரு முறையும் பாண்டவர்கள் வந்து தன்னுடைய காந்தாரி பெரியம்மா இல்லைன்னா பெரியப்பாவிடம் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறது இந்த மாதிரிதான் இருந்தால் கூட அந்த திருதராஷ்டனோட மனசுல எவ்வளவுக்கு அளவு வந்து அந்த பாசம் அப்படின்னா, ஒரு சமயத்துல எப்படியாவது வந்து தன்னுடைய மகன் துரியோதனுக்கும் பீமனுக்கும் வந்து சண்டை நடந்தால் பீமன் வந்து வெற்றி பெற்று விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து ஒரு இது என்ன பண்ணுவான்னா, எப்படியாவது வந்து பீமனை நீ வீட்டுக்கு என்கிட்ட கூட்டிட்டு வா, நான் வந்து அவனை இருக்க அணைச்சு பிடிச்சு அவனை அப்படியே கழுத்தை நெரிச்சு நான் அவனை கொன்னுடுறேன் அப்படின்னு சொல்லுவாராம். அதாவது போருக்குலாம் போகாம, இவரும் போருக்கு போக முடியாது. எந்த அளவுக்கு தன்னுடைய மகன் துரியோதன மேல வந்து பிரியம்னா, துரியோதனோட பீமன் வந்து சண்டை போட்டான் அப்படின்னா வந்து பீமன் வெற்றி பெற்று விடுவான். என்னால எதுவுமே பண்ண முடியாது, ஆனாலும் ஒரு விஷயம் நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு திருதராஷன் என்ன பண்ணுவான்னா, ஒரு நாள் கூட்டிட்டு வா, என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி அவன் வரட்டும். அப்ப அவனை நான் ஆசீர்வாதம் பண்ற மாதிரி நான் அவனை இறுக்கமா பிடிச்சு அவன் கழுத்தை நெரிச்சு நான் கொண்டுடுறேன். அப்படின்னா பாத்துக்கோங்க எவ்வளவு அவனுக்கு வந்து திருதராஷ்டிரன் அந்த ராஜாவாக அந்த ஒரு உன்னதமான ஒரு ஏற்றமான நிலையில் இருந்து கூட தன்னுடைய கடமை என்ன, தான் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன, அந்த பொறுப்பு என்ன, ஒரு ராஜனாக இருந்தால் என்ன பொறுப்பு, அதெல்லாம் மறந்து தன்னுடைய மகன் மேல் அந்த பாசத்தினால் என்ன செய்வது என்ன செய்யக்கூடாது என்பது கூட தெரியாத நிலை. ஆனா இதுல என்ன விசேஷம்னா, கிருஷ்ணர் இருக்கிற வரைக்கும் வந்து பாண்டவர்களுக்கு எந்த விதமான பயமும் கலக்க முடியல. ஏன்னா பகவான் கூட இருந்தா வெற்றி நிச்சயம் அப்படின்னு. சோ கிருஷ்ணர் என்ன பண்றாரு, இதை தெரிஞ்ச உடனே என்ன பண்றாரு, பீமா உன்னை வந்து உங்க பெரியப்பா பார்க்கணும் ஆசைப்படுறாராம், போறியா அப்படின்னா பீமா நான் கண்டிப்பா போறேனே, என்னோட பெரியப்பா தானே, நான் கண்டிப்பா ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனா கிருஷ்ணன் என்ன பண்ணுவாரா, நீ போறதுக்கு முன்னாடி ஒண்ணு பண்ணு, உன்ன மாதிரியே ஒரு சிலை அமைச்சுக்கோ, கிட்டத்தட்ட வந்து மண்ணுலயோ இல்லைன்னா களிமண்ணுலயோ இல்ல சிமெண்ட்லயோ எதுலயோ ஒண்ணு அமைச்சுக்கோ. அதை அமைச்சிட்டு முதல்ல அதை கொண்டு போய் அவர் முன்னாடி நிறுத்து, அதுக்கப்புறமா வந்து நீ பின்னாடியே போய் நில்லு. எதுக்கு இந்த மாதிரி சொல்ற, இல்ல நான் சொல்றதை செய்ய அப்படிங்கிற. சரி கிருஷ்ணன் சொன்னா அது நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, அப்படியே பீமன் மாதிரியே ஒரு அழகான ஒரு உருவம், அப்படியே அந்த அச்சு அசல் அந்த அந்த புஜங்கள் தோள்பட்டை அந்த கண்ணு காது எல்லாம் அப்படியே அதே மாதிரி ஒரு உருவம் அமைத்து அதை அப்படியே தள்ளிட்டு போய் திருதராஷ்டிரன் முன்னாடி நிக்க வச்சுட்டு திருதராஷ்டிரன் கிட்ட வந்து பீமன் வந்திருக்கார், உங்களிடம் வந்து ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்கார் பீமன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து திருதராஷ்டிரன் வந்து ஏதோ ரொம்ப நல்லா பேசுற மாதிரி வந்துட்டு அந்த அந்த சிலையை அப்படியே தொட்டு தொட்டு பார்த்துட்டு தலையிலேருந்து தொடும்போது வந்து கொஞ்சம் அவனுக்கு வந்து என்ன சொல்றதுன்னா, இது என்னது இது அப்படின்னு யோசிக்கும் போதே வந்து எப்படியாவது வந்து பீமனை வந்து கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அந்த சிலையை வந்து அப்படி இறுக்கமா பிடிச்சு கழுத்தை பிடிச்சு நெருக்கிற மாதிரி போடணும். பிடிச்ச உடனே அந்த அளவுக்கு என்ன சொல்றதுன்னா ஆக்ரோஷம், அந்த அளவுக்கு அந்த வெறுப்பு உணர்ச்சி, தன் மகன் மேல இருக்கிற அந்த பாசம் எல்லாம் சேர்ந்து அந்த அளவுக்கு இருக்கணும்னா அந்த சிலை வந்து உடஞ்சி சுக்குனரா போயிடும். அந்த உடஞ்ச உடனேதான் பீமன் வந்து கிருஷ்ணாவை பார்த்து சிரிப்பான். ஐயோ நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து பீமனுக்கு வந்து கிருஷ்ணன் பார்ப்பார். கிருஷ்ணன் ரொம்ப அழகா பொன்முருகன் பார்த்துக்கோ, இதுதான் உன்னுடைய பெரிய தகப்பனாருடைய மனநிலை, பார்த்துக்கொள் அப்படின்னு. உடனே வந்து அதை சமாளிக்கிற மாதிரி உடனே இல்ல நான் இது ஏதோ வந்து தொட்டு பார்க்கணும்னு நினைச்சேன், நீங்க என்ன என் முன்னாடி வேற ஏதோ ஒண்ணு நிறுத்திட்டீங்களே அப்படி இப்படின்னு ஏதோ வந்து திருதராஷ்டிரன் சமாளிச்சிடும். அதனாலதான் இந்த ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா,
ஒரே ஒரு ஸ்லோகம் தான் இந்த முழு இந்த பகவத்கீதால ஒரே ஸ்லோகம். இந்த ஒரு ஸ்லோகத்திலேயே அவருடைய என்ன நிலைன்னு தெரிஞ்சு போயிட்டது. நமக்கும் வந்து எந்த மாதிரி இருக்கணும், எந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கறதும் வந்து தெரிந்து விட்டது. பாத்தீங்கன்னா தர்ம கஷேத்திரே குருக்ஷேத்திரே, தர்மம் நடக்கின்ற அந்த இடம் குருக்ஷேத்திரம். தர்மக்ஷேத்திரம் அதாவது வந்து குருக்ஷேத்திரம் அப்படிங்கிற இடம் வந்து தர்மக்ஷேத்திரம் அப்படிங்கிறதுக்கு தர்மம் மாத்திரம்தான் அந்த இடத்துல நிலைத்திருக்கும் அப்படின்னே சொல்லப்பட்டுள்ளது. அந்த இடமே வந்து தர்மக்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த குருக்ஷேத்திரத்துக்கு பேரு தர்மக்ஷேத்திரம் அப்படின்னு பேரு. அந்த இடத்துல வந்து வேற எந்த விதமான அமங்கலகாரமான காரியங்களுமோ அசௌகரியமான காரியங்களோ இல்ல எந்த விதமான காரியம் நடக்காது. தர்மக்ஷேத்திரம், அந்த கஷேத்திரத்துக்கு பேரே தர்மக்ஷேத்திரம்னு பேரு. அப்பேற்பட்ட அந்த தர்மக்ஷேத்திரத்துல சமவேதா யூத்சவக, சண்டை போடணும்னு வந்துட்டு, யூத்சவக டிசைரிங் டு ஃபைட், சண்டை போடணும்னு வந்துட்டு ஏன் இன்னும் சண்டை ஆரம்பிக்கல அப்படிதான் கேள்வியே. நல்லா புரிஞ்சுக்கணும். பொதுவா வந்து ஒரு நல்ல மனிதருக்கு என்ன ஒரு மனப்பான்மை, நல்ல எக்குவம் இருக்கணும். எதுக்குப்பா சண்டை, போனா பொது விட்டு போயிடலாமே. அந்த தருணத்திலேயாவது, எந்த தருணம் எல்லாரும் ஒன்னாக குழுமி விட்டார்கள், சரி சண்டை போடாம போயிடலாமே, எதுக்கு வந்து இத பெருசா கஷ்டப்பட்டு சண்டை போட்டு பல லட்சம் மக்களுடைய உயிர் இழப்ப வேண்டும் அப்படின்னா ஒரு ராஜனுடைய, ஒரு உன்னதமான ராஜன், ஒரு நல்ல உயர்ந்த நிலையில இருக்கிற ராஜன் உடைய மனநிலை இருக்க வேண்டும். ஆனா திருதராஷ்டிரனுடைய மனநிலை என்னன்னா, எப்படியா சண்டை நடக்கணும், வெளிப்புறமா வேண்டாம் எல்லாம் எல்லாம் சொன்னாலும் எப்படியாவது சண்டை நடந்தாகணும், எப்படியாவது தன்னுடைய மகன் வெற்றி பெற வேண்டும், துரியோதனன் வெற்றி பெற வேண்டும். இதுதான் வந்து திருதராஷ்டிரனுடைய மனநிலை. அதனால வந்து அந்த மனசுக்குள்ள அந்த என்ன சொல்றதுன்னா அந்த ஏக்கம், அந்த ஹேங்கரிங், அந்த பரிதவிப்புன்னு சொல்லுவாங்க, அந்த பரிதவிப்பு இருந்துட்டே இருந்ததான். சீக்கிரம் சண்டை நடக்கணும், அந்த சண்டையில வந்து அவங்க எல்லாம் தோத்து போகணும், அவங்க எல்லாம் இறக்கணும், என்னுடைய மகன் வெற்றி பெறணும். அதுதான் அந்த ஏக்கமா வெளியே வருது. தர்மம் நிலைத்திருக்கு. இதுல எப்படின்னா வந்து முதல்ல ஃபர்ஸ்ட் வேர்டு இந்த பகவத்கீதையில தர்ம கஷேத்திரம்களே வந்து வெற்றி தீர்மானிக்கப்பட்டது. என்ன வெற்றி தீர்மானிக்கப்பட்டது? ஃபர்ஸ்ட் வேர்டுக்கும் கடைசி வேர்டுக்கும் யதாஹி கிளானி பவதி பாரத அபியுக்தா நாம அதர்மஸ்ய ததாத்மானம் சிருஜ்யாம்யம் கிருஷ்ணன் சொல்றாரு. நீங்க வந்து எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்திர பார்த்தோ தனுர்தர தத்தர் சீட் விஜயோ புஜ்ரி துருவா நீதின் மதிமமஹ. கிருஷ்ணன் வந்து என்னுடைய நோக்கம் எல்லாம் வந்து அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் சொல்லி கடைசியில என்ன சொல்றாங்க, சஞ்சய் என்ன சொல்றாரு, எங்கெல்லாம் கிருஷ்ணரும் அர்ஜுனரும் இருக்கின்றாலும் அங்க வெற்றி நிச்சயம். அந்த வெற்றி என்னது? தர்ம கஷேத்திரமா, தர்ம நிலைநாட்டப்படுகின்ற அந்த நிலையாக இருக்கின்றது. அப்ப குருக்ஷேத்திரத்துல யார் பக்கம் வெற்றி வரும்? கண்டிப்பாக கிருஷ்ணரும் அர்ஜுனன் பக்கம் தான் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் வேர்ட்லயே முடிவாயிடுது. அப்பேற்பட்ட அந்த குருக்ஷேத்திரம் அதுல தன்னுடைய மகன் வந்து ஏன்னு சண்டை போடல அப்படிங்கிறதுக்கு அழகா 3வது லைன்ல மாமகா பாண்டவாஸ் செய்வ அப்படிங்கிற. மாமக்கானா என்னுடைய மகன்கள். ஆக்சுவலா பொதுவா வந்து அந்த காலத்துல எல்லாம் வந்து ஒரு ஒரு தன்னுடைய தம்பியோ இல்லைன்னா அண்ணனோ இறந்துட்டாங்க, இல்லைன்னா சிறு வயதுல இறந்துட்டாங்கன்னா தன்னுடைய பெரியப்பா தன்னுடைய அண்ணன் மகன்களையோ இல்ல தம்பி மகன்களையோ தன்னுடைய மகன்களாக பாவித்து வளர்ப்பார். அதுதான் வந்து தர்மம், அதுதான் வந்து நீதி, நேர்மை, நியாயம். பொதுவா எல்லா வீட்லயும் பாத்தீங்கன்னா வீட்டுல ஒரு பெரியவர் இருப்பார், அந்த மற்ற அதோடைய சிறியவர்கள் யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா உடனே அவங்களுடைய பசங்களை தந்த சொந்த பசங்களா எடுத்தாலும் வளர்ப்பாங்க. அதே மாதிரி எல்லா விதமான அந்த சலுகைகள் எல்லாம் பார்த்தா ஒரே மாதிரிதான் இருக்கும். ஆனா இந்த இடத்துல திருதராஷ்டிரனுக்கு எவ்வளவு இதுன்னா, என்னுடைய பசங்க அப்புறம் பாண்டவனுடைய பசங்க, அதாவது இந்த பாண்டுவோட பசங்கள் ஏதோ ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு 3வது மனிதர்கள் மாதிரியும் வேற யாரோ ஒரு விதமான மக்கள் மாதிரியும் வேற ஏதோ ஒரு குடும்பம் மாதிரியும், இத்தனைக்கும் எல்லா என்ன சொல்றது தமிழ்ல பங்காளிகள் தான், எல்லாருமே ஒன்னாதான் இருக்காங்க. இது வந்து என்ன பெரியப்பா பையன், இது வந்து சித்தப்பா பையன், அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர இவங்களுக்குள்ள எந்த விதமான பெரிய இதுவோ கிடையாது. இத்தனைக்கும் பாண்டவர்கள் அன்றைய தினம் வரைக்கும் எப்பவுமே வந்து திருதராஷ்டிரன் மேல அந்த அளவுக்கு மரியாதை, குந்தி மகாராணிக்கும் சரி காந்தாரி மேல அந்த அளவுக்கு நம்பிக்கை, அந்த அளவுக்கு வந்து ஒரு பிரியம். இத்தனைக்கும் வந்து மகாபாரதம் முடிந்து எல்லாம் இறந்து போகும்போது கூட வந்து பாகவதம் படிச்சீங்கன்னா தெரியும், அப்ப கூட இந்த திருதராஷ்டிரனுக்கும் இந்த காந்தாரிக்கும் வந்து மனசு மாறவில்லை. அதுலயும் குறிப்பா திருதராஷ்டிரனுக்கு அப்போ வந்து தான் சுகமா வாழணும் தனக்கு அதனால யுதிஷ்டர் என்ன பண்றாரு, தனியா ஒரு அரண்மனையை அமைத்து கொடுத்து அவரை வந்து ஒரு ஓல்டேஜ் ஹோம் மாதிரி ஒண்ணு தனியா வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் விதுரன் வந்து நல்ல புத்திமதி சொல்லி அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு ஹிமாலயம் நோக்கி தன்னுடைய வானப்பிரஸ்த வாழ்க்கையை போறார்.
சோ பொதுவாக வந்து நமக்கு ஞானம் கிடைக்கவில்லை என்றால், அந்த உண்மையான அந்த அறிவு, பகவானுடைய தாத்பரியங்கள், தர்ம கோட்பாடுகள் எல்லாம் கிடைக்கலனாலும், பிறவியில ஊனமா இருக்கிறதும் ஒண்ணுதான், கண்ணு தெரிந்தும் இருக்கிறதும் ஒண்ணுதான், கண்ணு தெரியாம இருக்கிறதும். அதனால்தான் வந்து திருதராஷ்டிரனோட மனநிலை பாத்தீங்கன்னா, வெளிப்புறமும் ஊனம், அகப்புறமும் ஊனம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வெளிப்புறம்னா வெளியே கண்ணால பாக்குறதும் முடியல, மனக்கண்ணால பாக்குறதுக்கான அந்த வாய்ப்பும் இல்லாமல் போய்விட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ இந்த முதல் ஸ்லோகத்துல நம்ம ஏன் ஒரு டீடைலா வந்து திருதராஷ்டிரம் பத்தி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நிறைய விஷயங்கள் நம்மளோட மனநிலையும் இந்த திருதராஷ்டிர நிலையும் நிறைய இடங்கள்ல இந்த பாசம், பிணைப்பு, ஒரு விதமான பற்றுதல், ஒரு தேவை, இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த திருதராஷ்டிரோட மனநிலை மாதிரியே இருக்கும். அதே மாதிரிதான் துரியோதன மனநிலை வந்து ஒரு தவிப்பு, ஒரு கோபம், ஒரு அகங்காரம், இதெல்லாமும் நம்ம கிட்ட இருக்கும். சோ இதெல்லாம் எதுக்கு வெளியே கொண்டு வர்றது அப்படின்னா, அந்த பகவத்கீதையில இதெல்லாம் தெரிஞ்சுட்டு இது மாதிரி இருக்கக்கூடாது, இது மாதிரி இருக்கணும் அப்படின்னா அதுக்கு அர்ஜுனனுடைய அற்புதமான குணநலன்கள் தான் அப்படின்னு. சோ அதுதான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். சோ அதனால இந்த திருதராஷ்டிரனுடைய மனநிலை இருந்தது, கண்டிப்பாக வந்து சண்டை நடந்தாக வேண்டும். ஏன் இன்னும் சண்டை நடக்கலையே? என்னுடைய மகன்களுக்கும் பாண்டவனுடைய மகனுக்கும் அந்த வேர்டு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மாமகா பாண்டவாஸ் சைவ சைவ கிம் அகூர்வத சஞ்சய்யா. அப்படி சண்டை போடாம அப்படி என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அப்படிங்கறதான் கேள்வி. அப்பனா அந்த அளவுக்கு ஒரு பரிதவிப்பு, ஒரு ஏக்கம். திடீர்னு வந்து அஹ், பொதுவா வந்து ஒரு மேட்ச்ல வந்து உடனே எடுத்த உடனே ஆரம்பிக்க மாட்டாங்க இல்லையா? பொதுவா வந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஃபுட்பால் மேட்சோ ஏதோ ஒரு மேட்சோ முதல்ல வந்து இந்த ரெஃப்ரி வந்து விசில் ஊதணும். அப்புறம் எல்லாம் ரெடி அப்படின்னு அப்புறம் தான் மேட்ச் ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரிதான் வந்து அந்த காலத்துல வந்து ஒரு போர் முனை, ஒரு போர் அப்படின்னா கூட வந்து ஆயுதத்தோட நிற்கின்ற எல்லா போர் வீரர்களும் ரெண்டு பக்கமும் வந்து அந்த சங்க நாதம், அந்த சங்கு ஒலிக்கணும். ரெண்டு சைடும் ஒலிச்சு அதோடைய தளபதி சங்கு ஊதின அப்புறம் தான் வந்து சண்டை ஆரம்பிக்கணும். ரெண்டு பேரும் பக்கத்திலேயே இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, தீராத பகைவர்களாக இருந்தாலும் சரி, அந்த போரை வந்து தூங்கக்கூடாது. சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து முதல் அத்தியாயத்துல வந்து சங்குநாதம் ஒலிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் சங்குநாதம், அதுக்கப்புறம் தான் போர். சோ அதனால வந்து இந்த இந்த பக்கம் அர்ஜுனன் போர் செய்ய துவங்கத்திற்கு அந்த சங்கு ஊதினாலும் இன்னும் வந்து ஏன் துவங்கவில்லை அப்படிங்கிற மாதிரி அதே நிலையில இருந்துட்டு இருப்பாங்க. இப்ப வருகின்ற ஸ்லோகங்கள்ல அதை பார்க்க போறோம். எப்படி வந்து துரியோதனுக்கு மனசு அந்த அளவுக்கு ஒரு பரிதவிப்பு, அவனோட பரிதவிப்பை வந்து எப்படி வந்து பீஷ்மர் வந்து ஆசுவாசப்படுத்துறதுக்காக அவர் வந்து சிம்ஹநாதம் அப்படின்னு சிம்ஹநாதம் அவர் வந்து ஒரு கர்ஜனை மாதிரி வந்து தன்னுடைய சங்க எடுத்து ஊதினார் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. அது வருகின்ற பதங்கள்ல பார்ப்போம். முதல் பதத்துடைய சாராம்சம் இது ரொம்ப வந்து நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். திருதராஷ்டிரனுடைய மனநிலை, அந்த தர்மக்ஷேத்திரம், அந்த குருக்ஷேத்திரம்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து நீங்க டெல்லியில போனீங்க அப்படின்னா, டெல்லியில இருந்து ஒரு 5 மணி நேரம் நீங்க வந்து டிராவல் பண்ணீங்க, பயணம் பண்ணீங்கன்னா அங்க ஒரு பெரிய ஒரு சின்ன என்ன சொல்றதுன்னா ஒரு திடல், அந்த அந்த ஊர் அதுதான் வந்து குருக்ஷேத்திரம்னு பேர். சோ அந்த காலத்துல நிறைய ரிஷிகள், முனிகள் இந்த போருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப ஒரு தீர்த்த ஸ்தலம். நிறைய ரிஷிகள், முனிகள்லாம் வந்து அந்த இடத்துல கேம்ப் மாதிரி பண்ணி அந்த இடத்துல வந்து நிறைய இந்த தர்மார்த்த காரியங்கள்லாம் நிறைய செய்வாங்க. அதனால அந்த இடம் வந்து ரொம்ப தர்மம் நிலைநிற்கக்கூடியதான இடம். இப்ப பொதுவா நீங்க ஏதோ ஒரு கோயில்கள், கஷேத்திரங்கள்லாம் போனீங்கன்னா தகாத காரியங்கள், கெட்ட விஷயங்கள்லாம் அவ்வளவா நடக்கக்கூடாத இடங்களா இருக்கும் இல்லையா? ஆனா இப்ப அது மாதிரி இல்ல. பட் அது வேற விஷயம். பொதுவா தெரிஞ்சுக்க வேண்டியது புனித ஸ்தலங்கள், தீர்த்த யாத்திரைகள், தீர்த்த ஸ்தலங்கள், தர்ம கஷேத்திரங்கள் அப்படின்னாலே வந்து ரொம்ப உன்னதமான தூய்மையான இடம் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. அதுதான் அது வந்து குருக்ஷேத்திரம். அதே மாதிரி இந்த திருதராஷ்டிரனுடைய மனநிலை. சோ பிரபுபாதரும் வந்து இதுல அதுதான் விளக்குறார். அந்த தர்மக்ஷேத்திரம்னா என்ன அப்படிங்கறத விளக்குறார். அதே மாதிரி அந்த திருதராஷ்டிரனோட மனநிலை வந்து ரொம்ப பயந்து இருந்தது அப்படின்னு சொல்றார். சோ ரெண்டு பேருமே வந்து ஒரே ஒரே குடும்பத்தில் இருந்தாலும் வந்து திருதராஷ்டிரன் என்ன பண்றான், என்னுடைய மகன்கள், அதுக்கப்புறம் வந்து பாண்டவருடைய மகன்கள்னு பிரிச்சு பேசுறது. ஓகே. சோ இதுதான் வந்து முதல் ஸ்லோகத்துடைய தாத்பரியம். இந்த முதல் ஸ்லோகத்துல ஏதாவது கேள்விகள் இருந்தா கையை உயர்த்தலாம். இல்லைன்னா தொடர்ந்து நம்ம வந்து மற்ற ஸ்லோகங்களுடைய முக்கிய விஷயங்களாக பார்ப்போம்.
ஸோ கேள்விகள் எதுவும் இல்லைன்னா வந்து அடுத்த 2-3 ஸ்லோகம் பாத்தீங்கன்னா அடுத்த 2-3 ஸ்லோகங்கள்ல துரியோதனன் பேச ஆரம்பிக்கும். ஸோ இதை வந்து சஞ்சயன் எப்படி சொல்ல ஆரம்பிக்கிறான்னா வந்து ரொம்ப அற்புதமா வந்து வச்சனம் அப்ரவீத் அப்படிங்கிற வாக்கியம், ரொம்ப அழகான வாக்கியம். அது துரியோதன் பேச ஆரம்பிக்கிறான். என்ன பேச ஆரம்பிக்கிறான்? திருஷ்டுவா தூ பாண்டவானீக்கம் வியூடம் துரியோதனஸ்ததா ஆச்சாரியம் உபசங்கம்ய ராஜா வச்சனம் அப்ரவீத். ராஜா வச்சனம் அப்ரவீத். சோ திருஷ்டுவா தூ பாண்டவானீக்கம், அதாவது வந்து வியூடம், சஞ்சயன் என்ன சொல்றான், அங்க வந்து அந்த அணிவகுப்பட்டுள்ள அந்த பாண்டு புத்திரர்கள் அணிவகுப்பட்டுள்ள அந்த போர்படைய வந்து பாண்டு புத்திரர்கள் அமையப்பட்ட அந்த புத்திர இதை வந்து துரியோதனன், அந்த துரியோதனன் எப்படி அழகா சொல்றான்னா ராஜா வச்சனம் அப்ரவீத், ராஜா வந்து சொன்னாருங்கிறான். இப்ப ராஜாவா அது ஆக்சுவலா வந்து துரியோதனன் வந்து ராஜா கிடையாது. 2 விஷயமா புரிஞ்சுக்கலாம். ஒண்ணு வந்து இங்க வந்து துரியோதனனை வந்து ராஜான்னு சொல்றது மூலமா ஒரு விதமான ஒரு திருதராஷனுக்கு ஒரு விதமான சின்ன மகிழ்ச்சி கிடைக்கப்பெறும். பரவாயில்ல, என் மகனை ராஜா சொல்றான் அப்பா அப்படின்னு ஒரு திருப்தி. இது ஏன் அப்படின்னா சஞ்சயன் வந்து ரொம்ப உன்னதமான ஒரு ரொம்ப டிப்ளமேட்டிக் பர்சன். இந்த மாதிரி ஏதாவது தன்னுடைய பாஸ், இப்போ சஞ்சயனோட பாஸ் யாரு? திருதராஷன். சஞ்சயனுக்கு வந்து தன்னுடைய பாஸை எப்படி வந்து திருப்திப்படுத்தணும்னு தெரியும். அதே சமயத்துல நல்ல புத்திமதி நல்ல விதமா சொல்லணும்னு தெரியும். ஓகே, அது அவனுடைய மனசுல ஏத்துற மாதிரி சொல்றதும் ஒண்ணு. சோ அதனால அவர் வந்து வியாசதேவருடைய அந்த அனுகிரகம் பெற்று அந்த எல்சிடி டிவி மாதிரி பார்த்துட்டு இருக்காரு இல்லையா? அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அங்க பாத்தீங்கன்னா துரியோதனுக்கு ஆக்சுவலா ரொம்ப டென்ஸ்டு மூட்ல இருக்கான், ரொம்ப டென்ஷன்ல இருக்கான். ஆனா அவனை வந்து ரொம்ப டென்ஷனா இருக்கான், உங்க மகனுக்கு என்ன நடக்க போறதுன்னு தெரியல, ரொம்ப பதட்டப்படுறாரு அப்படின்னு சொல்றதை விட ராஜா வச்சனம் அப்ரவீத்தன். பொதுவா 2 விஷயங்கள் சொல்லலாம். வச்சனம் அப்படின்னா பேசுறது, அப்ரவீத்னா வார்த்தைகள் மூலமா, வச்சனம்னா வார்த்தைகள் மூலமா பேசுறது. இன்னொரு பொதும் வந்து உளர்றார் அப்படிங்கிறதும் இன்னொரு பொருள் படும். பட் இங்க நம்ம பொருள் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா ஆச்சாரிய உபசங்கம். ஆச்சாரியம்னா தன்னுடைய ஆச்சாரியர். அவருடைய ஆச்சாரியர் யார்? துரோணாச்சாரியார். துரோணாச்சாரியார் கிட்ட போய் வந்து துரியோதன் பேச ஆரம்பிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஓகே, அதான் வந்து இந்த 2வது ஸ்லோகத்துல அது என்ன பேசுறான் அப்படிங்கறது நம்ம கொஞ்சம் குயிக்கா பார்ப்போம். சோ இந்த இடத்துல இன்னொரு பொருள் என்ன அப்படின்னா வந்து ராஜா அப்படிங்கிறதுக்கு வந்து ரொம்ப டிப்ளமேட்டிக்கா வந்து இந்த விஷயத்த வந்து ரொம்ப அரசியல், டிபிக்கலா அரசியல்வாதிகள்லாம் எப்படி பேசுவாங்களோ அது மாதிரி பேசணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டுள்ளது. ஏன்னா துரியோதனன் வந்து சர்வசாதாரணமான ஆள் கிடையாது. எப்படி என்ன விஷயம் பேசினா மத்தவங்களை வந்து அது பாதிக்கும், அது வந்து அந்த பாதிப்பு மூலமா அவங்க வந்து எந்த மாதிரி ஒரு காரியத்துல ஈடுபடுவாங்க அப்படிங்கிறது துரியோதனுக்கும் தெரிஞ்ச விஷயம். சோ அதனால வந்து இந்த 3வது ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா இப்ப 1.3 நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பஷ்யைதாம் பாண்டு புத்திரானாம் ஆச்சாரிய மகதீம்சமும் வியூடம் துருபத புத்திரேன தவசிஷ்யேன தீமத அப்படி. பஷ்யைத்தான் அப்படிங்கிற, பஷ்யைத்தனா பாருங்கள், என்ன பாக்குறது? பாண்டு புத்திரர்களுடைய அந்த அணிவகுப்பு அப்படிங்கிறதோட உங்களுடைய சிஷ்யர்கள் அப்படின்னு இப்ப கிண்டல் சொல்ற மாதிரி. என்னதான் இருந்தாலும் நீங்க ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா துரோணாச்சாரியருக்கு குரு வம்சம், அதாவது இந்த துரியோதனன் மற்றும் இந்த கௌரவர்கள் 100 பேரு, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பஞ்சபாண்டவர்கள் 2 பேருமே வந்து துரோணாச்சாரியருடைய சிஷ்யர்கள் தான். ஆனா இங்க எப்படி சொல்றாரு பாருங்க, அந்த பாண்டு புத்திரர்களுடைய அணிவகுப்பு அதை யார் பண்ணிருக்கா? வியூடம் துருபத புத்திரேன அப்படிங்க தவ தவ சிஷ்யன தீமத அப்படின்னு. சோ அந்த அணிவகுப்பு இப்ப வந்து இந்த போர்ல வந்து துருபதன், அதாவது வந்து துரோணாச்சாரியருடைய எதிரி, அதாவது துரோணாச்சாரியோட எதிரிங்கிறது யாரு? திரௌபதியோட தந்தை. இப்ப இந்த துருபதங்கிறது யாரு? திரௌபதியோட அண்ணன். சோ திரௌபதியும் துருபதனையும் வந்து உருவாக்கினதே எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து எதற்காக? இந்த துரோணாச்சாரியரை அழிக்க வேண்டும் என்பதற்காக. சோ இந்த வரலாறு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பொதுவா உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா வந்து சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த துரோணாச்சாரியரும் திருஷ்டத்யும்னன் அவனுக்கும் வந்து 2 பேரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். அதாவது வந்து துருபதன், சாரி திருஷ்டத்யும்னன், துருபதன். துருபதனும் துரோணாச்சாரியரும் வந்து தன்னுடைய சிறு பால்ய வயதுல வந்து அந்த பிரம்மச்சாரிகளா இருக்கும்போது வந்து அவர் ராஜாவுடைய சக்தியுடைய மகன், இங்க வந்து ஒரு பிராமணிய மகன், 2 பேரும் சேர்ந்து வந்து ஒன்னா வந்து இந்த பால பாடம், அதாவது வந்து இந்த
2 பேருமே சேர்ந்து ஒன்னா படிப்பாங்க. அப்படி படிக்கும்போது வந்து 2 பேரும் ரொம்ப க்ளோஸா இருக்கும்போது வந்து துருபதன் சொல்லியிருப்பான், உனக்கு ஏதாவது பிரச்சனை, உனக்கு ஏதாவது ஏதாவது வந்து உனக்கு உதவி தேவை என்றால் கண்டிப்பாக என்னிடம் கேள் அப்படின்னு சொல்லியிருப்பான். கண்டிப்பா நான் வந்து ஏதாவது செய்யறேன் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு துரோணாச்சாரியார் அந்த சமயத்துல ஓகேன்னு சொல்லிட்டு அந்த வாக்குறுதியை ஞாபகம் வச்சுப்பார். அப்புறம் பிற்காலத்துல கிருபாச்சாரியோட மனைவி கிருப்பி கல்யாணம் பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்சம் வறுமையில வாடும்போது, சரி இந்த துருபதன் கிட்ட போய் நம்ம அந்த சமயத்துல என்ன ஆகும், மனநிலை ரொம்ப முக்கியமானது. சில சமயங்கள் நம்ம வந்து ஏதாவது ஒரு இடத்துல வாக்குறுதி கொடுப்போம், அந்த வாக்குறுதி நிறைவேற முடியல, அதுவும் சத்திரியனாக, அதுவும் ஒரு தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய அந்த நிலை இருக்கும் போது நம்ம வந்து ஏதாவது ஒரு வாக்குறுதி கொடுக்குறோம்னா அந்த வாக்குறுதியை கண்டிப்பாக வந்து நாம் நிறைவேற்றி ஆகும். இந்த இடத்துல துருபதன் என்ன பண்றாங்க, அந்த வாசம் முடிந்து தன்னுடைய நாட்டிற்கு போன உடனே இளவரசனாக இருந்து கோவம். சோ வரார், வந்து சண்டை வந்து என்ன பண்றார், எப்படியாவது நான் வந்து என்னால சண்டை போட முடியாட்டியும் நான் வந்து ஒரு உன்னதமான சத்திரிய போர் வீரர்களை உருவாக்கி நான் வெற்றி காண்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே தான் வந்து பஞ்ச பாண்டவர்கள் அர்ஜுனர் எல்லாம் உருவாக்கி சண்டை போட வைத்து, அதே மாதிரிதான் வந்து இந்த திரௌபதியோட திருமணம். அந்த திரௌபதி திருமணத்துக்கு முன்னாடியே வந்து இந்த துருபதனை வந்து அவமானப்படுத்தப்படும். துருபதன் அவமானப்படுத்தப்பட்ட உடனே துருபதன் என்ன பண்ணுவான்னா ஒரு பெரிய யஜ்யம். அந்த யஜ்யத்துல வந்து என்ன வேண்டுவான் அப்படின்னா வந்து துரோணாச்சாரியரை கொல்வதற்கான அந்த புதல்வர்கள், அது அந்த சிசு இல்லைன்னா வந்து எனக்கு அந்த புத்திர கடாட்சம் வேண்டும் அப்படின்னு வேண்டும். அப்படி வரும்போது அந்த யஜ்யம் பண்ணும்போது அதுல 2 பேர் வருவாங்க, ஒரு பெண் ஒரு ஆண். அதுதான் வந்து திரௌபதி. இன்னொரு ஆண் யார் தான் வந்து இந்த திருஷ்டத்யும்னன். ஒரு ஆண் மகன் ஒரு பெண் மகள். சோ 2 பேரும் தான் வருவாங்க. சோ திருஷ்டத்யும்னன் வளர்ந்ததே எதற்காக அப்படின்னா, பிறந்ததே எதற்காகன்னா துரோணாச்சாரியரை வதம் பண்றதுக்கு. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்க எல்லாருக்கும் தெரியும், அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இந்த கல்யாணம் எல்லாம் ஆயிடும், அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்னா நண்பர்களாக மாறிடுவாங்க, எல்லாம் ஆயிடும். ஆனாலும் இதுல என்ன விஷயம்னா அதுக்கப்புறம் திருஷ்டத்யும்னன் வந்து துரோணாச்சாரியருடைய சிஷ்யனாவே மாறிடும். சிஷ்யனா மாறி நிறைய கத்துப்போம், துரோணாச்சாரியர்கிட்டே வந்து திருஷ்டத்யும்னன் கத்துப்போம். ஆனாலும் அந்த பழைய யஜ்யம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து துரோணாச்சாரியர் அந்த யஜ்யம் தான். சோ அதனால அத வந்து இதெல்லாம் தெரிஞ்சின்ற இந்த துரியோதனன் இந்த தருணத்துல ஞாபகப்படுத்துறான், பஷ்யைதாம் பாண்டுபுத்திரானாம் ஆச்சாரிய மகதீம்சமும் வியூடம் துருபத புத்திரேன தவ சிஷ்யன தீமத அப்படின்னு. சோ இந்த ஆச்சாரியரே நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த பாண்டுவர்களுடைய இந்த அணிவகுப்பை யார் செஞ்சிருக்காங்க அப்படின்னா உங்களுடைய சிஷ்யர். அந்த சிஷ்யர் யாரு, துருபத புத்திரேன அப்படின்னு சொல்றது 2 விதமா புரிஞ்சுக்கலாம். தீமதா புத்திசாலித்தனமாக, ரொம்ப இன்டெலிஜென்ட்டா, ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க அப்படின்னு. ரொம்ப ரொம்ப புத்திசாலியான உங்களுடைய சிஷ்யர் பண்ணிருக்கான் பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி. இது வந்து 2 விதமா புரிஞ்சுக்கலாம். ஒண்ணு நார்மலா இது பாருங்க, ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டா வந்து அவங்களுடைய ஆர்மியை வந்து லைன் அப் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது. இன்னொன்னு மறைமுகமா குத்தி காட்டுறது. அந்த குத்தி காட்டுறது என்ன பாத்துக்கோங்க, கடைசியில உங்களுடைய டிசைபிளே உங்களுக்கு எதிராக இந்த மாதிரி வந்து நிலைநாட்டு, இந்த மாதிரி வந்து ஒரு போர் அணிவகுப்பு வச்சிருக்காரு பாத்துக்கோங்க. அதுவும் உங்களை கொல்றதுக்குன்னே உருவாக்கப்பட்ட அந்த திருஷ்டத்யும்னன் உங்களுடைய டிசைபிளாகவும் உங்களுடைய சிஷ்யராகவும் இருந்து இப்ப உங்க முன்னாடியே வந்து இந்த அற்புதமான இந்த அணிவகுப்பை ஏற்படுத்தி உள்ளார் அப்படின்னு சொல்றோம். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும், பொதுவா இப்ப நமக்குலாம் வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி என்னையா உங்களுடைய ஆளே அப்படி இருக்காங்க அப்படின்னு சொன்னா என்ன நம்ம மனசுல அந்த ஈகோ, அந்த கோபம், அந்த தற்பெருமை எல்லாம் வரும்ல, அது அது வந்து வரணும் அப்படிங்கறதுக்காக தான். அப்பதான் வந்து துரோணாச்சாரியர் இன்னும் நல்ல ஆக்ரோஷத்தோட வந்து சண்டை போடுவார். பொதுவா வந்து குருவம்சம் சைடு, அந்த கௌரவர்கள் சைடு பாத்தீங்கன்னா துரோணாச்சாரியார், பீஷ்மர், கிருபாச்சாரியார் நிறைய பேர் இருக்காங்க, நாராயணசேனா எல்லாரும் இருக்காங்க. ஆனா அதுக்கு அந்த பக்கம் தான் அவங்களுடைய வேண்டப்பட்டவர்கள்லாம் அந்த பக்கம் இருக்காங்க. அதனால எக்காரணத்தை கொண்டும் ஏதோ சும்மா நானும் சண்டை போடுறேன்னு சண்டை எல்லாம் போடக்கூடாது. சோ உங்களுடைய பழைய பகையை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, பழைய பகையை ஞாபகம் வச்சுட்டு நீங்க சண்டை போடணும். ஏன்னா உங்களை கொல்றதுக்குன்னு தான் வந்து இந்த துருபத புத்திரான திருஷ்டத்யும்னன் வந்து உருவாக்கப்பட்டுள்ளான். அதனால நீங்க ஏதோ ஒரு பிராமணரா இருந்துட்டு நான் பரவாயில்ல விட்டுடுறேன், பெருசா வந்து நான் பெரிய ஒரு என்ன சொல்றது
தயாளுவாக ஒரு மனோபாவத்தோட நான் வந்து விட்டுறேன் அப்படிலாம் பண்ணாம நீங்க வந்து பர்ஃபெக்டா எங்களுக்காக சண்டை போடணும் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. அதனால எக்காரணத்தை கொண்டு நீங்க வந்து நான் சண்டை எல்லாம் போட மாட்டேன், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, பாண்டு புத்திரானாம்னு சொல்றது எதுக்குன்னா, பொதுவா எல்லாருக்குமே தெரியும் அந்த மகாபாரதோட கதை பிரகாரம் நீங்க பாத்தீங்கன்னா துரோணாச்சாரியருடைய ரொம்ப செல்ல பிள்ளைகள், செல்ல சிஷ்யர்கள் யாருன்னா பாண்டவர்கள் தான். அது எல்லா இடத்துலயும் பார்த்திருப்பீங்க. ஸோ அதனால இந்த இடத்துல மீண்டும் அந்த அந்த பாயிண்ட வந்து வலியுறுத்தப்பட்டு துரோணாச்சாரியார் வந்து எந்த நிலையிலும் வந்து மனம் மாறுவதோ இல்ல சரி கொஞ்சம் பரவாயில்ல நம்மளோட பசங்க தான் நம்ம கொஞ்சம் சாதாரணமா சண்டை போடலாம் அப்படிங்கிற மாதிரி நிலையெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கறத வந்து ஞாபகப்படுத்து. இது ஒரு விதத்துல பார்த்தோம்னா துரியோதனன் வந்து செய்யறது சரியாக தோன்றினாலும் இன்னொரு விதத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆச்சாரியரை அவமதிக்கிறார். என்னதான் இருந்தாலும் தங்களுடைய ஆச்சாரியர் தங்களுக்காக அந்த வில் வித்தை, எல்லா தனுர் வித்தை, எல்லா வித்தைகளையும் கத்துக் கொடுத்தவர். அவருக்கு தெரியாத எதுவுமே கிடையாது. அவருடைய ஆசீர்வாதம், அனுகிரகம் முழுமையாக தேவை. அதெல்லாம் இருந்தும் இந்த தருணத்துல பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஆச்சாரியரிடம் எவ்வாறு பேச வேண்டும், எவ்வாறு பழக வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு கோட்பாடு நிலை இல்லாமல் மிகுந்த அந்த தம்பத்துடனும் அகங்காரத்துடன் பேசுகின்றான் அப்படின்னு சொல்லப்படுது. சோ முதல் பாயிண்டே பாத்தீங்கன்னா முதல் ஸ்லோகத்திலேயே என்ன தெரிஞ்சு போச்சு, தர்மக்ஷேத்திரம் அப்படின்னு சொன்ன உடனே முடிஞ்சு போச்சு, என்னது பாண்டவர்களோட வெற்றி தான். இந்த இடத்துல ரெண்டாவது ஸ்லோகத்துல அது இன்னும் கன்ஃபார்ம்டு. என்ன கன்ஃபார்ம்டு? பஷைதான் பாண்டுபுத்திரானாம் தவ சிஷ்யன தீமத அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆச்சாரியர்கிட்ட ஒருத்தர் வந்து இந்த மாதிரி பேசணும், இந்த மாதிரி பேசக்கூடாதுங்கிறது கூட தெரியாம துரியோதனன் பேசிட்டு இருக்கானே அப்படின்னா எந்த எந்த தைரியத்துல அவங்களுக்கு அந்த வெற்றி கிடைக்க பெறும்? கண்டிப்பாக அவர்களுக்கு அந்த வெற்றி கண்டிப்பாக கிடைக்க பெறாது அப்படிங்கறத முக்கியம். பஷைதான் பாண்டுபுத்திரானாம் ஆச்சாரிய மகதீஞ்சம் வியூடம் துருபத புத்திரேன தவ சிஷ்யன தீமதா. இதை வந்து இன்னொரு விதமா நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இது மாதிரி வந்து ஒரு ஒரு நிலையா வந்து எவ்வாறு நாம் இருக்கக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் இந்த ஸ்லோகத்துல முதல்ல சொல்லப்படுது. சோ கண்டிப்பா துரியோதனோட மனநிலைமா நம்ம இருந்தோம்னா வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. அது வந்து நிச்சயமானது. எந்த இடத்துல பகவானுடைய விஷயங்கள் கேட்காம அவருடைய விஷயங்களுக்கு இல்லாம அதே சமயத்துல வந்து ஒரு ஆச்சாரியருடைய அனுகிரகம் இல்லாம நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பாக நமக்கு வந்து முன்னேறத்துக்கான வாய்ப்பே இல்லை. அது அழிவை நோக்கிதான் செல்லும் அப்படிங்கிறது. அத்திர சூராமஹேஷாசா பீமார்ஜுன சமாயுதி யுஜூடான விராட்டஸ்ச துருபதஸ்ச மகாரதா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றான் துரியோதனன். இந்த அத்திர சூரர்கள்லாம் இருக்காங்க. என்ன இந்த சூரர்கள்லாம் ஹீரோஸ், பெரிய ஹீரோஸ். மகா இஷூசகா பீமா அர்ஜுன, பீமன் இருக்கான், அர்ஜுனன் இருக்கான், யூதானன், விராட்டன், துருபத புத்திரன், இந்த மாதிரி நிறைய மகாரதர்கள், அதிரதர்கள், ரத்தர்கள் அப்படின்னு ஒரு 100 பேரோட சேர்த்து சண்டை போட முடியும். 10 பேரோட சண்டை போடுறது, 1000 பேரோட மகாரதங்கள் எவ்வளவு ரதத்துல வந்தாலும் அவங்களுக்கு சண்டை போடுறதுக்கான அந்த வில்லாற்றல், அந்த வித்தை இருந்தது அப்படின்னா அது மகாரதிகள் அப்படின்னு. சோ இந்த இடத்துல வந்து அவன் சொல்றான், ஹியர் இன் திஸ் ஆர்மி ஆர் மெனி ஈக்குவல். அதாவது நிறைய பேர் இருக்காங்க. நம்மளுடைய பீமனுக்கும் அர்ஜுனனுக்கும் நம்ம சைட்ல இருந்து பாத்தீங்கன்னாலும் நம்ம சைட்லயும் இருக்காங்க அப்படிங்கறத வந்து இந்த இடத்துல வந்து அது துரியோதனை வந்து தன்னுடைய ஆச்சாரிய துரோணாச்சாரியருக்கு எடுத்து சொல்றாரு. சோ இந்த இடத்துல வந்து பீமனுக்கும் அர்ஜுனுக்கும் ஒரு கம்பாரிசன், பீமன், அர்ஜுனன் மற்றும் மற்றவர்கள் அப்படின்னாலே வந்து என்ன அர்த்தம்? அந்த கம்பாரிசன் இப்ப வந்து என்னோட சைட்ல இவ்வளவு பேர் இருக்காங்க, எந்த மாதிரி இருக்காங்கன்னா இந்த பீமனும் அர்ஜுனன் மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்பாரிசன். அந்த கம்பாரிசன் ஆக்சுவலா பார்த்தா தப்பு. ஏன் அப்படின்னா பீமனும் அர்ஜுனுக்கும் கம்பேரே பண்ண முடியாது. பீமன் அர்ஜுனன் ஒரு சைட்ல இருந்து அவங்களுக்கு எதிராக மத்தவங்க யார் வந்தாலும் வந்து அது வந்து அவங்களால வெற்றி பெறவே முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கம்பேரிசனே தப்பு. இந்த மாதிரி பாக்குற விதமே தப்பு இல்லையா? அதுதான் வந்து துரியோதனன் வந்து ரொம்ப தப்பான ஒரு கண்ணோட்டம், தப்பான ஒரு நிலை. என்ன சொல்றான்? என்னுடைய இந்த போரில் அந்த பீமனும் அர்ஜுனுக்கு நிகராக நிறைய பேர் உள்ளார் அப்படின்னு வந்து சொல்றான். இதெல்லாம் எதுக்கு வந்து துருவானாச்சாரியர் சொல்றாரு? எந்த நேரத்திலும் நீங்க வந்து மனசை வந்து மாற்றி அமைத்து விடக்கூடாது, கண்டிப்பா சண்டை போடணும் அப்படிங்கறதான். திருஷ்டகேது சேத்தின காசிராஜஸ்த வீரியவான் புருஜித் குந்தி போஜஸ்த சௌபியஸ்த நரபொங்கவா. இந்த மாதிரி நிறைய பேர் சொல்றான். யாரெல்லாம் அப்படின்னா திருஷ்டகேது, சேகித்தானன், காசிராஜன்,
புருஜித், குந்தி போஜன், சைபியன், இந்த மாதிரி நிறைய பேர் என்னுடைய சைட்ல என்னோட சைட்ல நிறைய பேர் இருக்காங்க. திருஷ்டகேது, சேகிதானன், காசிராஜன். நம்ம பார்த்தோம் இந்த பாகவதம் 10வது ஸ்கந்தம் படிக்கும்போது எவ்வாறு இந்த காசிராஜன் இறுதியில் வந்து இறந்தான் அப்படிங்கிற அந்த நிலை பார்த்தோம் இல்லையா, அந்த காசிராஜன். அதே மாதிரி வந்து திருஷ்டகேது, புருஜித் அப்படின்னு ஒருத்தன், குந்தி போஜன் அப்படிங்கிற ஒருத்தன், சைபியன், இந்த மாதிரி வந்து பல மன்னர்கள், பல அரசர்கள் இருந்தார்கள் அப்படின்னு வந்து இதை கொஞ்சம் பூஸ்ட் பண்றதுக்காக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. யுதாமன்யுஷ்ச விக்ராந்த உத்தமௌஜஸ்ச வீரியவான் சௌபத்ரோ திரௌபதேயஸ்ச சர்வ ஏவ மகாரதஹ அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த மாதிரி லைனா சொல்லிட்டு போறான். ஒருத்தரையா வந்து யுதாமன்யு, உத்தமௌஜவ் அந்த பக்கத்துல, அதே மாதிரி இந்த பக்கத்துல வந்து சுபத்ரனுடைய புதல்வர்கள், திரௌபதியோட புதல்வர்கள் இந்த பக்கம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வரான். சொல்லிட்டு அடுத்தது தன்னோட சைடுல யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அஸ்மாக்கம் தூ விஸ்வதேயவான் தானிய போத திவோஜிமே நாயக்கா மாமா மம சைன்யஸ்ச அப்படின்னு. மம சைன்யஸ்னா என்னுடைய பக்கத்துல இருக்கிறவங்க பத்தி நான் உங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய லிஸ்ட். இப்ப முன்னாடி சொன்ன லிஸ்ட் வந்து பாண்டவர்கள் சைடுல யாரெல்லாம் இருக்காங்க அப்படி சொல்லும் போதே முதல்ல எடுத்தோன்னே யார் சொல்றார்? பவான் பீஷ்மஸ்ச கர்ணஸ்ச கிருபஸ்ச சமித்தம் ஜெய அஸ்வத்தாமா விகர்ணஸ்ச அப்படின்னு சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம சைட்ல நீங்க எல்லாம் யாரு தெரிஞ்சுக்கோங்க. பீஷ்மர், கிருபாச்சாரியார், அஸ்வத்தாமன், விகர்ணன், சோமதத்தனுடைய மகன் பூரீஸ்வரன், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு வந்து எடுத்து சொல்றேன். சோ அதனால இந்த ஒரு 6-7 ஸ்லோகங்கள்ல பாத்தீங்கன்னா துரியோதனுடைய அந்த சம்பாதம், அந்த 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 வார்த்தைகள் எல்லாம் எதுக்கு அப்படின்னா, ராஜா வச்சனம பிரபீத் அப்படின்னு சொல்றது என்ன, ஒரு ஒரு நிலையிலையும் வந்து யாரெல்லாம் இந்த சைட்ல இருக்காங்க, யாரெல்லாம் அந்த சைட்ல இருக்காங்க, தயவு செஞ்சு நீங்க வந்து ஆச்சாரியரை நீங்க நல்லா புரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து சண்டை போடணும் அப்படின்னு வந்து எக்ஸ்பிளைன் பண்றான். இந்த எக்ஸ்பிளனேஷன் பண்ணும்போது என்ன அர்த்தம்? மனம் வந்து பதட்டத்துடன் இருக்கின்றது, மனம் சஞ்சலத்துடன் இருக்கின்றது, மனம் ஒரு பயத்துடன் இருக்கின்றது, மனம் வந்து தெளிவாக இல்லை அப்படிங்கிறது ஒரு நிலை. இன்னொன்னு, அவன் பேசுற அந்த பேச்சு வச்சே தெரியுது இந்த சைட்ல இதெல்லாம் இருக்காங்க, அந்த சைட்ல இருக்காங்க, அதனால தயவு செஞ்சு நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி சண்டை போடணும் அப்படின்னு. அது மாதிரி நிறைய சொல்லுவாங்க, நானா சாஸ்திர பிரகரண சர்வ யுத்த விசாரத அப்படின்னு. சோ இந்த மாதிரி நிறைய பேர் எனக்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்வதற்கு தயாராக நிலையில் நிறைய பேர் இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்றாங்க. மெனி ஹீரோஸ் எனக்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்வதற்கும் நிறைய அந்த உன்னதமான அந்த போர் படை வீரர்கள் எல்லாம் இருக்காங்க, அவங்க இடம் பலவிதமான ஆயுதங்களும் இருக்கு அப்படின்னு சொல்றோம். அது கூட நிறைய பேர் ஜெயத்ரதன், கிருத்தவர்மன், சால்யன், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்றோம். 10வது ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். அபர்யாப்தம் ததஸ்மாகம் பலம் பீஷ்மாபிரக்ஷிதம் பர்யாப்தம் தவம் இதம் ஏச்சம் பலம் பீமாபிரக்ஷிதம் அப்படிங்கிற. எப்படி அர்த்தம்னா, நம்மளுடைய சைட்ல வந்து பிதாமகர் பீஷ்மர்களுடைய அந்த அற்புதமான அந்த சக்தி, அதை வந்து அளவிடக்கூட முடியாத ஒரு சக்தி நம்மளுடைய பகுதி, நம்ம சைட்ல பீஷ்மருடைய நிலையில அணிவகுப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா பீமன் இருக்கார். பீமன் வந்து பர்யாப்தம் தமவிதம் ஏதம் பலம் பீமாமி ரட்சிதம். சோ பீமனுடைய அந்த நிலையில அந்த பங்கு இருக்கு அப்படின்னு. சோ இது ரெண்டு விதமா நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம். ஒண்ணு வந்து பீஷ்மர், இன்னொன்னு வந்து பீமன். ரெண்டுமே வந்து கம்பேர் பண்ணக்கூடாது. பீஷ்மர் வேற லெவல், பீமன் வேற லெவல். எப்படின்னா நம்ம நம்ம இந்த பகுதியில பார்த்தோம்னா கௌரவர்களை சைட்ல பார்த்தா பீஷ்மர் வந்து அளவிட முடியாதது, ஆனா பாண்டவர்கள் சைட்ல பார்த்தோம்னா அளவிடக்கூடியது அப்படின்னு. ஒரு விதத்துல பார்த்தோம் அப்படின்னா பீஷ்மர் முன்னாடி பீமன் ஒண்ணுமே இல்லை. ஏன்னா வந்து பீஷ்மரால வந்து ரொம்ப அதி பராக்கிரமசாலி, அதி மகாரதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு விதமா பார்த்தோம்னா துரியோதனனுக்கு பீமன் மேல வந்து அளவு கடந்த பொறாமை இல்லையா? அந்த அளவு கடந்த பொறாமையை தெரிஞ்சுண்டு
தன்னால் அந்த மரணம் எப்ப சம்பவிக்கும்னா, ஒண்ணு பீமனால மாத்திரம்தான் தன்னை வந்து கொல்ல முடியும் அப்படிங்கிற அந்த அந்த என்ன சொல்றது, அந்த நிலை அவனுக்கு நல்லாவே தெரியும். அதாவது வந்து துரியோதனை தெரியும், தன்னை பீமனை தவிர வேற யாராலுமே கொல்ல முடியாதுன்னு தெரிஞ்சுட்டு சூசகமா தன்னுடைய ஆச்சாரிக்கு சொல்றாரு, பாருங்க அந்த சைட்ல பீமன் இருக்கான் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒண்ணு நீங்க பீமனோட சண்டை போட்டு பீமனை வந்து அழிச்சிடணும் அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, நம்ம சைட்ல அதுக்காக தகுந்த மாதிரி பீஷ்மரே இருக்கார், பீஷ்ம பித்தா, நீங்க பீஷ்ம பித்தாமா கிட்ட சொல்லி கூட அதை செய்யலாம் அப்படிங்க. அதனால இந்த இடத்துல தன்னுடைய மனநிலை எப்படி இருந்ததுன்னா, ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி அசட்டு தைரியம் சொல்லலாம். அந்த அசட்டு தைரியமான ஒரு மனநிலை. என்ன தைரியமான மனநிலை? கண்டிப்பாக நான் வெற்றி பெற்று விடுவேன், நான் வந்து வெற்றி பெற்று விடுவேன், ஏன்னா என் பக்கத்துல வந்து பீஷ்மர் இருக்கார், அந்த பக்கத்துல சாதாரண ஒரு பீமன் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு மனநிலை. அந்த மனநிலையே வந்து ஒரு விதமா பார்த்தான்னா இந்த கம்பாரிசனே தப்பு. இன்னொன்னு, ஒரு விதமான அசட்டு தைரியம், அதுதான் வந்து அங்க சொல்லப்பட்டுள்ளது. சரியா? சோ அதுக்கு நம்ம இன்னைக்கு இந்த ஸ்லோகத்தோட, இந்த 10 ஸ்லோகத்தோட நிறுத்திப்போம். ஏதாவது கேள்விகள் இருந்தா கேள்விகள் கேட்கலாம். சோ இன்றைய தினம் நம்ம வந்து பகவத்கீதையுடைய முதல் அத்தியாயம், இந்த 10 ஸ்லோகங்களுடைய சாராம்சம் என்னன்னு பார்த்தோம். அதுல வந்து முக்கியமா அந்த முதல் ஸ்லோகம், தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்தே சமவேதாயுத்சவ மமகா பாண்டவாஸ்ரைவ கிம் அகூர்வத சஞ்சய அப்படிங்கிற ஸ்லோகத்துடைய தாத்பரியம் என்ன பார்த்தோம். தொடர்ந்து எவ்வாறு துரியோதனன் தன்னுடைய ஆச்சாரியரான துரோணாச்சாரியனம் வந்து பேசுகின்றார், அந்த மனநிலை ராஜா வச்சனம் அப்ரவீத்துன்னு தன்னுடைய அந்த மனநிலையும் அந்த தைரியத்தையும் எவ்வாறு சொல்லுகின்றான்னு சொல்லி, இந்த சைட்ல அதாவது பாண்டவர்கள் சைட்ல யாரெல்லாம் வந்து அணிவகுப்பட்டுள்ளார்கள், அதே போல தன்னுடைய கௌரவர் பக்கம் வந்து யாரெல்லாம் அணிவகுப்பட்டுள்ளார்கள் சொல்லி இந்த முதல் 10 ஸ்லோகங்களை இன்றையோட அந்த தாத்பரியமா நம்ம வந்து பார்த்தோம். வருகின்ற நாட்களை தொடர்ந்து நம்ம இன்னும் இந்த முதல் அத்தியாயத்துடைய லேகள்லாம் பார்த்துப்போம். சோ பக்தர்களுக்கு வேண்டுகோள் என்னன்னா, நீங்க வந்து உங்களுடைய நோட்ஸ் தைரியமா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் முடிஞ்ச உடனே வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு. கண்டிப்பா அந்த டெஸ்டும் போது நீங்க எல்லாத்தையும் பார்த்து படிச்சு அந்த டெஸ்ட் எழுதணும் இல்லையா? சோ அதுக்காக தான் வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கேள்விகள் கேட்கலாம், கையை உயர்த்தலாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு. யாரு? ஹரே கிருஷ்ணா மோட்டோ ஜி, யார் அது? நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம். ஓகே, மறுபடியும் யாருக்காவது கேள்விகள் இருந்தா கேள்விகள் கையை உயர்த்தலாம். இந்த முதல் 10 ஸ்லோகங்களுடைய தாத்பரியங்கள் இல்லைன்னா தொடர்ந்து வருகின்ற நாட்கள்ல இன்னும் விளக்கமாக முதல் அத்தியாயத்துடைய நிலைகள் பார்ப்போம். ஸோ டெய்லி நீங்க வந்து அந்த பகவத்கீதா புக்கை பக்கத்துலயும் வச்சுக்கலாம், இல்ல நம்ம ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கோம் அதையும் நீங்க பார்த்து புரிஞ்சுக்கலாம். ஒரு முடிஞ்சா பென்சில்ல நீங்க என்னென்ன பாயிண்ட்ஸ் எடுக்கிறீங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம், இல்லைன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். சரி. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். இதை தினம் பார்த்தது முதல் அத்தியாயம் முதல் 10 ஸ்லோகங்களுடைய விளக்கம். ஹரி போல்.